கையில இந்த சைடு ஒரு பை, இந்த சைடு ஒரு பை, அந்த அம்மா அந்த சைடு பை, கையில ஒரு குழந்தை நேரம் கையில வச்சிருப்பாங்க. இதோட 2 பேரும் கண்ணு தெரியாம ஒரு பருப்பி 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 பருப்பின்னு ஒரு ஜான் வயிற்றுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா எத்தனை பேருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எத்தனை பேருக்கு மனசுல நிம்மதி இல்லாம மனக்குழப்பத்துல இருக்காங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? நல்லா இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம நல்லா இருக்கும் போது பகவானுடைய நாமத்தை சொன்னா நமக்கு எல்லா நன்மையும் கொடுக்கும். நம்ம குருநாதர் சொல்லியிருக்கார், மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமி தேவங்க, பகவானுடைய நாமம் சொல்றது நமக்கு நல்லது. நம்ம குருஜி சொல்லியிருக்கார், நமக்கு நல்லது, நம்ம வீட்டுக்கு நல்லது, நம்ம ஊருக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது, இந்த உலகத்துக்கே நல்லது. அப்படிப்பட்ட ஒரு கடவுளுடைய திருநாமம். இந்த நாமம் விசேஷமானது. கம்பர் என்ன சொல்றார்? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்தே தேயுமே. ரெண்டாவது என்ன சொல்றார்? ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே. ஜென்மம்னா இனிமே ஒரு அம்மா வயிற்று, இன்னொரு தடவை ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள உட்கார்றது ரொம்ப கஷ்டம். அது இந்த 7 சொன்னோம் இல்லையா, இந்த 7க்குள்ள எந்த அம்மா வயிற்றுக்குள்ள உட்கார கூட கஷ்டம் தான். ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள 10 மாசம் உள்ளே இருக்கணும். இப்ப காலை நீட்டிக்கலாம், 10 மாசம் எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். சரி, இப்பெல்லாம் நல்லா வாசனை தெரியுது, சென்ட் எல்லாம் போட்டுக்கலாம். அங்க போய் அம்மா வயிற்றுக்குள்ள எந்த சென்ட் போட முடியாது, என்ன வாசனை இருக்குன்னு தெரியாது. சரியா? சரி, அம்மாவுக்கு வந்து ஐஸ்கிரீம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மார்கழி மாசம் 4 ஐஸ்கிரீம் உள்ள தரலாம். 9 மாசம் உள்ள குழந்தை இருக்கு, ஏமா அப்படி குழம்பப்படுத்துறேன்? இங்க வெளியும் குளிர்ந்து இதே உள்ள தரலாம். இங்க என்னதோ சொல்ல முடியுமா? சித்திரை மாசம் வெயில் அடிச்சு தள்ளுது, கடைக்கு டெஸ்ட் பண்ண போயிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு காபி ஆவி பறக்க 2 டம்ளர் உள்ள இருக்கிற குழந்தை என்ன பண்ணும்? ஏமா ஏமா சொல்ல முடியுமா? சொன்னா புரியுமா? தெரியுமா? இது இல்லையா? இன்னொரு அம்மா வைத்துக்குள்ள நமக்கு இடமே கிடையாது. எங்க இடம் இருக்கா? பகவானுடைய திருவடியில இடம் இருக்கா. நான் சொல்லுங்க, கம்பர் சொல்லிட்டேன். யாருக்கு இத்தனை கிடைக்குமா? நல்லதெல்லாம் கிடைக்குமா? கெட்டதெல்லாம் போயிருமா? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் தீயதும் பாவமும் எல்லாம் ஆயிருமா? தேஞ்சே போயிருமா? ஜென்மமும் மரணமும், இந்த மரண பயம், எல்லாத்துக்கும் பயம் பயம் பயங்கிறோம் இல்லையா? இருக்கிறதே பெரிய பயம் என்ன தெரியுமா? மரண பயம் தான். யாரும் கூட வரப்போறதில்ல, நம்ம மட்டும் தான் தனியா போகணும். பயந்த தனிவனிக்கு துணை முருகா எனும் திருநாமங்கள். திருப்புகழ பாரு. பயந்த தனி வழி என்ன தெரியுமா? இப்ப வீட்டுக்கு போறதுல ரைட் ஆஃப் பயம் கிடையாது. பயந்த தனி ஒரு நாளைக்கு தனி வழி எது? அன்னைக்கு நம்ம மட்டும் தான் போக முடியும். வேற யாரும் கூட வருவாங்களா? பயந்த தனிவலிக்கு துணை முருகா எனும் திருநாமங்கள். நீ பஜனை பண்ணிருக்கோம்னா இதுதான் நமக்கு துணையா வரும்னு சொல்ற. ஆனால் இந்த நாமா நம்மளை கைவிடவே கைவிடாது. நமக்கு எல்லா மங்களத்தையும் கொடுக்கும், எல்லா நன்மையும் கொடுக்கும். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு விசேஷமான பகவானுடைய கிருபையினால வந்திருக்க எல்லாருடைய ஒரு பிரார்த்தனை, பகவானுக்கு நிறைய நாமம் சொல்லி பஜனை பண்ணி நாம சங்கீர்த்தனை பண்ணி நாம சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி தோற்றிக்கலாம். இங்க நம்ம வந்திருக்கிற எல்லாருக்கும் யாராருக்கெல்லாம் மனசுல என்ன பிரார்த்தனை இருக்கோ, குழந்தைகளுக்கு கல்வி நல்லா வரட்டும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகட்டும், குழந்தை வேண்டியவங்க குழந்தை கிடைக்கட்டும், கடன் தொல்லையில் இருக்கிறவங்க கடன் தொல்லையிலிருந்து வேகமா பகவான் நம்மளை வெளியே கொண்டு வரட்டும், கை நிறைய செல்வத்தோடும் செல்வாக்கோடும் இருக்கட்டும், உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கட்டும், மன நிம்மதி கிடைக்கட்டும், குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கட்டும், யாராவது சில விஷயத்துக்காக பிரிச்சு இருக்கிறவர்களா ஒண்ணு சேரட்டும், கடன் தொல்லையிலிருந்து வேகமா சீக்கிரமே அந்த கடன் தொல்லையிலிருந்து வெளியே வருவோம். நமக்கு நிறைய கை நிறைய மகாலட்சுமியுடைய லட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கட்டும். எல்லா விதத்திலையும் பகவானுடைய அருள், ஐயப்பனுடைய அருள் நம்ம குடும்பத்துல என்னைக்கும் நிரந்தரமா இருந்து நம்ம குடும்பத்தை வழிநடத்தணும்னு சொல்லி ஒரு 3 முறை ஹரே ராம சொல்லி பூர்த்தி பண்ணலாம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஹர நம பார்வதி பதயே சத்குருநாத மகாராஜுக்கு ஜெய். சுவாமியே சரணமய்யப்பா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே